வணக்கம். இந்த வாரத்தோடைய முக்கியமான ரிலீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெட்பூல் வர்சஸ் வால்வரின்னு சொல்லுவீங்க. ஆனால் தமிழில் ராயன் தான் முக்கியமான ரிலீஸ். ட்ரெய்லர் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணல. ஆனால் சென்னையில் படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்கும்போது அப்படி தெரியல. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு போல இருக்குது. முதல் நாள் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸுமே ஃபுல். சரி 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணுவாங்க, புக் பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக அதுதான் நடந்துச்சு. ஆனால் அந்த ஷோவுமே கூட சீக்கிரமாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. D25 வேலையில்லா பட்டதாரி அந்த படத்தை தியேட்டரில் பார்த்த அனுபவத்தை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அப்படி ஒரு அட்டகாசமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த D50லையும் தனுஷால் அதை ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சுதா, ரிப்பீட் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராயன் தனுஷ் அவருடைய 2 தம்பிங்க, கை குழந்தையா இருக்கிற தங்கச்சின்னு 4 பேரும் அவங்களுடைய சொந்த கிராமத்திலேருந்து சென்னைக்கு உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வர சிச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. தனுஷ் தான் தன்னுடைய தங்கச்சி தம்பிங்க 2 பேர் 3 பேரையும் அவ்வளவு பாசமா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அண்ணன். காளிதாஸ் காலேஜில் படிக்கிறாரு. சந்தீப் கிஷன் சரியாக படிக்காமல் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு சின்ன வம்புதுமுகெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. துஷாரா விஜயன் வீட்டை பார்த்துக்கிறாங்க. தனுஷ் ஒரு தள்ளு வண்டியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துறாரு. அதில் இந்த 3 பேரும் அப்பப்போ அவருக்கு ஒத்தாசையாக இருக்காங்க. தனுஷ் இருக்கிற ஏரியாவில் 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் ரவுடிஸ் இருக்காங்க. ஒன்று சரவணன், இன்னொன்று SJ சூர்யா. 2 பேருக்குமே நீண்ட காலமாக ஒரு பகை ஒன்று இருக்குது. அது வயலண்ட்டாகவும் மாற சூழல் வருது. இந்த பகையில் எதிர்பாராத விதமாக தனுஷ் இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று வந்துடுது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா ராயன். தனுஷ் படம் முழுக்க அந்த கேரக்டர் கேரி பண்ணியிருக்கிற விதம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அவரே ரைட்டருங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் அந்த கேரக்டரோடைய அழுத்தம், வலி, வேதனை, இவ்வளோ வருஷங்களாக உழைச்சி கண்ணில் தெரிகிற அந்த டயர்ட்னஸ்ன்னு எல்லாத்தையுமே தன்னுடைய நடிப்பில், பாடி லாங்குவேஜில் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. அவருக்கான மாஸ் மொமெண்ட்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீக்வன்ஸில் துஷாராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த பாயிண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ அந்த பொசஸ்டான கேரக்டர் மாதிரி அவங்க நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம், பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு அசால்ட்டாக உட்காந்து டீ குடிக்கிற சீன்னு இம்ப்ரெசிவான போர்ட்ரேல துஷாரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பொறுப்பான தம்பியா காளிதாஸ் ஜெயராமன், ரெக்லஸான கேரக்டரா சந்தீப் கிஷன் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன், SJ சூர்யா, பிரகாஷ் ராஜ், சரவணன் எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸில் பக்காவாக இருக்காங்க. மெயின் வில்லன் SJ சூர்யாவா இருந்தாலுமே கூட இந்த படத்தில் அவருடைய நடிப்பில் எனக்கு புதுசாக எதுவும் ஃபீல் ஆகலை. அதுக்கு நல்லா இல்லைன்னா சொல்ல, அவர் எப்பவுமே எதை 200% பர்ஃபெக்டாக பண்ணுவாரோ அதை இந்த படத்தில் சரியாகவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருடைய பல ரியாக்ஷன்ஸ் சூப்பராக இருந்தது. பட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வரலட்சுமி சரத்குமார் அக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு மொமெண்ட்டில் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை இந்த ராயனுக்கு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலி ரஹ்மான் பல இடங்களில் அவர் இதுவரைக்கும் பண்ணாத வகையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமர்ஷியலாகவே BGMல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது நல்லாவும் இருக்கு. மாண்டேஜ் பாடல்கள் கடைசியாக வர அடங்காத அவசரன் பாட்டுன்னு எல்லாமே உருத்தாம நரேஷன்ல பக்காவா செட் ஆயிருக்கு. ஓம் பிரகாஷோட கேமரா, ஜாக்கியோட ப்ரொடக்ஷன் டிசைன், பிரசன்னாவோட எடிட்டிங், பீட்டர் ஹைனோட ஆக்ஷன் கொரியோகிராஃபின்னு எல்லாமே இந்த ராயனை ஒவ்வொரு பக்கமும் தாங்கி பிடிக்கிற சப்போர்ட் பில்லர்ஸ். வழக்கமான ஒரு கதை நல்ல காஸ்டிங்கோட, மேக்கிங்கோட, சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ், காட்சிகளோட சொல்லப்படும் போது அதுவே ஆடியன்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக அதை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. இதை நம்ம ரிவ்யூவில் திரும்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சமீபத்தில் வந்த கருடன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். தனுஷும் அப்படி ஒரு வழக்கமான கதையை எடுத்து காஸ்டிங், மேக்கிங், கேரக்டர்ஸ்னு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருக்குது. 4 பேர் எங்கேருந்து எப்படி வராங்க, அதுக்கப்புறம் தனுஷ் எப்படி இந்த 3 பேரையும் தாங்குறாரு, இந்த 4 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ், செல்வராகவன் கேரக்டரோட இவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ஏரியாவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்னு அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லப்பட்டு ஒரு பர்ஃபெக்டான மிட் பாயிண்ட்ல கதையை கொண்டு போய் நிறுத்த அஸ்திவாரம் சரியாகவே போடப்பட்டிருக்கு. சந்தீப் கிஷன் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அவர் இயல்பாகவும் போர்ட்ரே பண்ணிடுறதுனால அந்த நேச்சர்னால பிரச்சனை வரும்போது அது நம்பும்படியாகவே இருக்கு. இனிஷியலாக அப்படியே SMS ஜீவா மாதிரியே இருந்தது சந்தீப்போடைய நடிப்பு. அவர் வர அந்த ஃபர்ஸ்ட் சீனில் குரல் கூட ஜீவா மாதிரி தான் இருந்தது. அவர் தான் டப்பிங் கொடுத்தாரு கூட நினைச்சிட்டேன். இதை நான் நெகட்டிவ் சென்ஸில் சொல்ல, பாசிட்டிவ் தான் சொல்கிறேன். தென் ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை சொல்லாமையே விட்ட இயக்குனர் தனுஷ் பாராட்டுக்குரியவர். பாண்டியில் காட்டின அந்த சென்சிபிலிட்டி இங்கேயும் பல இடங்களில் தெரிஞ்சுது. எதிர்பார்க்காத விதத்தில் செம்ம மாசான அந்த இன்டர்வல் பிளாக் சிறப்பு. போஸ்ட் இன்டர்வல் தான் படம் அப்படியே ஒரு டவுன் ஹில் சரிஞ்சு விட ஆரம்பிக்குது. பல கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர்னு எல்லாம் சொல்லிட்டாலும் சர்ஃபேஸ் லெவலில் தாண்டாமையே அந்த கேரக்டர்ஸ் வந்து போகுது. சந்தீப் கிஷன் கேரக்டரும் சரி, காளிதாஸ் கேரக்டரும் சரி, இன்னும் கூட அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கலாம். வரலட்சுமி கேரக்டருக்கு இன்னும் கூட ஏதாவது மீட்டியான ரோல் இருந்திருக்கலாம். தன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்தி வர பிரகாஷ் ராஜோடைய போலீஸ் கேரக்டர், அவர் பண்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ நம்பும்படி இல்லவே இல்லை. அபர்ணா பாலமுரளி, சந்தீப் கிஷன் லவ் ட்ராக் இனிஷியல் போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் சுவாரஸ்யமா தெரிஞ்சாலும் அதுவுமே கூட அண்டர் டெவலப்டாவே முடியுது. பட் கிளைமேக்ஸ்ல அபர்ணாவுடைய அந்த ஒரு டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படியான அண்டர் டெவலப் கேரக்டர்ஸ் ரைட்டிங்னால படத்தோட எமோஷன்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகலை. தென் குரூஷியலான ஒரு பாயிண்ட்ல வேற ஒரு மொமெண்ட், ஒரு ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம், அது அவ்வளோ எஃபெக்டிவாகவும் கன்வின்சிங்காகவும் இல்லை. நம்ம மாஸ் ஹீரோ அல்குக்கே சவால் விடுற வீரதீர சூரன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற கதைகளில் அதை விட ஸ்ட்ராங்கான வில்லன் வேணும் இல்லையா?
அது இங்கே மிஸ்ஸிங். எஸ்ஜே சூர்யா தந்திரமாக சில காரியங்கள் பண்ணுறாருன்னு சொல்லப்பட்டாலுமே கூட அது அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ அந்த முக்கியமான சோ கால்டு ட்விஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் படம் பயங்கர ப்ரிடிக்டபுளாக ஒரு ஜோனில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து ரொம்ப வழக்கமான காட்சிகளை வரிசை கட்டி வருது. இதனால் அடங்காத அசுரன் பாட்டு கேட்கவும் பிக்சரைசேஷனும் நல்லா இருந்தாலுமே கூட அது தர வேண்டிய இம்பாக்டை தராமையே போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற கிளைமேக்ஸ் என்னங்கிறதையும் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. மொத்தத்தில் இந்த ராயன் சிறப்பான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப ஆவரேஜான செகண்ட் ஹாஃப்னு 2 விதமான அனுபவங்களை தர ஒரு படம். 2 ஹாஃபும் சேர்த்து வேணால் அபவ் ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். பட் இந்த களம், இந்த கேரக்டர்ஸ், இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வச்சுக்கிட்டு திஸ் குட் ஹேவ் பீன் மச் மோர் பெட்டர் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த படம் பார்த்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் படத்துக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்கிற ரேட்டிங்கே அடல்ட்ஸ் ஒன்லி தான், அது கவனத்தில் இருக்கட்டும்.